மீனும் நண்டும் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் சந்தையில். நண்டு கிரேவி செய்வோம். சட்டி வச்சுருங்க, அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா 2 போட்டுருங்க. பச்சை மிளகாயை போட்டு நல்லா அதை கிளறிடுங்க. நல்லா வதங்குற அளவு கிளறுங்க. கிளறினதுக்கு நல்லா கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். மிக்சியில் தேங்காய், அதில் சோம்பு, மிளகு, அப்புறம் பொட்டுக்கடலை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுருங்க. அதில் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மூடி மிக்சியில் அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. மிக்சியில் அரைச்சி அதை கொஞ்சம் எடுத்து ஓரமாக நம்ம வச்சுக்குவோம். அரைச்சாச்சு, எடுத்து ஓரமாக வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம வதக்குனல கொஞ்சம் தக்காளியை அதில் சேர்த்து தக்காளி வெட்டி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதில் போட்டு கிளறிடுவோம் நல்லா. அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு, அதில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கிளறிடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு ஒரு கிளறிங்க. அதுக்கப்புறம் புதினா, ஏற்கனவே நாங்கள் வெட்டி வச்சுருந்த அந்த புதினாவும் போட்டுருங்க. அதில் புதினாவும் போட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறம் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான உப்பு போட்டதுக்கப்புறம் நண்டு, நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்த நண்டு, எல்லா நண்டையும் போட்டுருங்க. போட்டு எல்லாத்துலேயும் சாறுற அளவுக்கு கிளறிடுங்க. நண்டு நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தோடையும் சாறுற அளவுக்கு கிளறிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அது கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், 2ஐயும் போட்டு ஒரு கிளறிடுங்க. நல்லா எல்லாத்துலேயும் சாறுற அளவுக்கு கிளறிடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்ப்போம். நல்லா கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறம் மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அதில் உங்களுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், ஏன்னா கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் மிளகாத்தூள், மல்லித்தூளை போட்டு நல்லா கிளறிடுங்க. எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் சாறுற அளவுக்கு, எல்லா நண்டு எல்லாத்துலேயும் சாறுற அளவுக்கு நல்லா எல்லாத்துலேயும் கிளறிடுங்க. எல்லாத்துலேயும் கலந்து பரவுற அளவுக்கு. அப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அந்த மிக்ஸை அதில் ஊற்றிடுங்க. எல்லாம் அதுலேயுமே சாறுற அளவுக்கு நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்றி கிளறிடுங்க ஃபுல்லாக. நல்லா கிளறி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுங்க. அதுக்கு மேலே புழிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளறிடுங்க. நல்லா எல்லாத்துலேயும் சாரணும், அந்த அளவுக்கு கிளறிங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்து ஊற்றினோட்டா அதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் கலக்கி ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா ஒரு கிளறிடுங்க. கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மூடிடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் மூடிடுங்க. மூடி அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நண்டு கிரேவி. எல்லாம் கொதித்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் கொத்தமல்லியை மேலாக தூவிடுவோம்.
கொத்தமல்லியை தூவி அதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டோம்னா இதுதான் இப்போ நம்ம பார்க்குற நண்டு கிரேவி. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. யாருக்காச்சும் நண்டு கிரேவி செய்யணும்னா செஞ்சு பாருங்கள் இதை பார்த்துட்டு.